டேய் சூடு ஆறிட்ட போது குடி. எத்தனை தடவை சொன்னாலும் பைக்கை மெதுவாக ஓட்டுறதே இல்லை. டேய் ஏன் என் சட்டையை போட்ட? இப்போ ஏன்டா கத்துற? அவன் ஷர்ட் அவன் போட மாட்டானா? புது ஷர்ட்மா, நானும் ஒரு வாட்டி தான் போட்டிருக்கேன். ஏன் உங்க அண்ணன் உன் ஷர்ட் போடக்கூடாதா? நீ வேணா நாளைக்கு அவன்கிட்ட போட்டு போ. சும்மா இந்த பஞ்சாயத்து தலைவர் மாதிரி தீர்ப்பெல்லாம் சொல்லாத. இன்னொரு தடவை என் ஷர்ட்டை போட்டான் அப்புறம் நடக்கிறதே வேற. எங்க என்ன பணம் எடுத்துட்டு வரல? இந்த பூஸ்டர் குடி. பிரெட் டோஸ்ட் பண்ணி தரட்டுமா? வேணாமா, விளையாட்டு வந்து சாப்பிட்றேன். இன்னும் ஒரே ஏடா இருக்கு. இப்பதான்டா வடிகட்டினேன். இப்போ என்னது இது? அதெல்லாம் உடம்புக்கு நல்லது. நல்லதெல்லாம் உனக்கு பிடிக்காதே. எங்க சேலரி ஒன்றும் கிரெடிட் ஆகலடா, நாளைக்கு தரேன். இன்னைக்கு 4ஆம் தேதி தானே, 3ஆம் தேதி கிரெடிட் ஆகாது. இந்த உன் கண்ணு முன்னாடி ஃபில்டர் பண்றேன், பார்த்துக்கோ. மெதுவா குடிடா. டேய் தண்ணி குடிச்சிட்டு போ. வேணாமா. அடுத்த பேஜ் பாரு. டேய் இந்த ஃபிக்ஸிங் பார்த்துக்கோ. இது நம்ம வாடத்துக்கும் சம்மந்தமே இல்லையடா. டேய் நம்ம மாத்திக்கணும்டா, அப்பதான் நம்ம கேம் அடுத்த லெவலுக்கு டெவலப் பண்ண முடியும். புரியுதா? நம்ம சும்மா ஜாலிக்கு தான்டா விளையாடுறோம். ஓ ப்ரொஃபஷனல் பிளேயர் மாதிரி ஏன்டா? டேய் ஏன்டா அடிச்ச? ஏய் சரி வாங்க கிரவுண்டுக்கு போகலாம். இருடா சஞ்சு வரட்டும், அவன்கிட்ட பால் இருக்கு. ஐயோ ஏய் நம்ம கிரவுண்டுக்கு போகலாம்டா. அவனை நேராக வர சொல்லு. எப்படியும் அவன் இந்த வழியாக தான் வரணும். எதுக்கு பறக்கிற? உனக்கு தான் டைம் இருக்குல்ல. டேய் இப்பெல்லாம் நம்ம ஆளுக்கு ஃபுட்பாலில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சுல. தங்களுக்கு இந்த விளையாட்டில் திடீரென்று மிக ஆரம்பத்துக்கு காரணம் என்ன? ஏய் பஞ்சர் ஆகிடு போதுடா. பாலுங்க இங்கே தானே இருக்கு. டேய் விளையாட ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனல, போய் உங்க காடு கடியில் பாருங்க. ஏய் இறங்கு. ஏய் உள்ள பேத்துறா போ. சஞ்சு நீ போய் எடுப்போம். நீங்களே போயிடுங்க. ஷூ கழட்டணும்டா. நான் செருப்பை கட்டணும்ல. சரி ஆனால் ஒன்னா நம்ம சோம்பரிங்களா இருக்கீங்கடா. டேய் இந்த வேலை தான் சிவம் பொழுது யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாண்டா. சூப்பரா மச்சா. டேய் என்னடா பண்ற? இதுக்கு ஏன்டா இங்க நிக்கிற? அப்ப வெளில நில்ல. சொல்லுடா, அவன் நின்னு அப்புறம் தெரியும் உனக்கு. அண்ணா நான் வேணா இங்க நிக்கட்டுமா? என்னடா நீ பாரு காலையில. சரி நீ இங்க நில்லு. அட கல்ல தடக்காத. ஏய் எல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ அப்படி உள்ள போ. நான் போய் எடுத்துட்டு வர பால். ஏய் டைட் பண்ணடா. ரெடி கமா. சரியா? சரிடா. ஏய் நல்லா கமா. டைட் பண்ணு கமா. ஏய் நீ உள்ள போ. ஏய் பால் போடு. பால் போடு. வெச்சோ. ஏய் போடா கவர் பண்ணு. டேய் கொஞ்சம் செகண்ட்ஸ் நானும் அவ்வளோ பார்த்துக்கிட்டோம்டா. சான்ஸே இல்லை. அந்த ஃபீலை எப்படி சொல்றதுன்னே தெரியலடா. நீ விளையாண்டுருக்கா லூசு நினைச்சேன். சும்மா விளையாட்டுக்கு தானே விளையாடுறோம். சத்தியமா சொல்றேன், நீ எல்லாம் உருப்பிடவே மாட்டடா. அண்ணன் கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைச்சி அப்படியே பெரிய ஆளாக போறாரு. +2ல நல்ல மார்க் வேணும்னு தானே ஃப்ரெஞ்ச் எடுக்கிறீங்க? இல்லை மேடம், ஒரு புது லாங்குவேஜை கற்றுக்கிடுவாங்கல்ல. இதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. ஃப்ரெஞ்சை இங்கிலீஷில் படிச்சுட்டு மார்க்ஸ் மட்டும் 200ல் 190 வாங்கிடுறாங்க. ஆனால் ஃப்ரெஞ்சில் கரெக்டாக ஏபிசி கூட ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியறதில்ல. அப்பாவுக்கும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஃபீஸ் கொடுக்க போகிறீங்க. உங்கள் பையன் நல்லா படிச்சிட்டான்னா அவனுக்கு நல்லது. ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். அவ்வளோதான். என்ன இவ யாரையாவது லவ் பண்ணான்னு சந்தேகமா உங்களுக்கு? ஆமாம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா இவ பின்னால ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர் இருக்காரு. யாரு? ரொனால்டோவா? உன்னால சும்மா இருக்க முடியாது. சாரிம்மா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னங்க இவ்வளோ நேரம்? ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்கா. கௌசிக் மொபைல் ஃபோன் பண்ணிருக்க வேண்டியதானே? எங்கேயாவது வண்டி ஓட்டிட்டு இருப்பானேன்னு தான். மருந்தெல்லாம் வாங்கிட்டீங்களா? எல்லாம் வாங்கிட்டேன். இந்த சிறப்பு கிடைச்சதா? கிடைச்சது. நம்மா அப்பாட்ட கொடுத்துரு. ஓகே அங்கிள். இதுக்கு எவ்வளோ அங்கிள்? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயமா. அப்பாட்ட ஃபோன் பண்ண சொல்லு. மெடிசன் எப்படி எடுத்துக்கிறது நான் சொல்கிறேன். சரியா? 40 ரூபா சொல்கிறான் மச்சான் இடத்துக்கு. 40 ரூபாயா? ஸ்கொயர் ஃபீட் கம்மி தானடா? ரொம்ப கம்மி தான். அவன் 40 ரூபான்னா தரேன்றான். ஒன்றும் பேச முடியல. சாயந்தரம் ஒரு புரோக்கர் வர சொல்லியிருக்கேன் நம்ம கடையாண்ட. வந்தால் பேசுகிறேன். சிட்டியில் இடமா இல்லைண்ணா.
நிறைய இடம் இருக்குது பார்த்துங்க தான் முடிச்சிடலாம். சரி ஓகே ஓகே பாப்பா பாய் பாய். அண்ணா கார் எடுங்கண்ணா. ஓகே. ஐயோ வண்டி ஸ்டார்ட் ஆகலையே. அண்ணா விளையாடாதீங்க, லேட் ஆச்சு. பாருமா வண்டி ஸ்டார்ட் ஆகல. போய் எங்க அம்மாட்ட சொன்னா பயந்துருமா? எனக்கு தெரியும்ண்ணா, நீங்க வேணுன்ட்டு தான் பண்றீங்கன்னு. உனக்கு அபாரம் முடிதுப்பா. என்னடா பண்ற? வண்டி எடு. விளையாடுற நேரமா அது. அவங்க அப்பா ஏற்கனவே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பாருமா வண்டி ஸ்டார்ட் ஆகல, நான் என்ன பண்றது? வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா அவன் என்னமா பண்ணுவான்? சும்மா உங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. ரொம்ப நல்லா நடிக்கிறாரு. வண்டியை தள்ளிட்டான், கிளம்பு. டேய் வண்டி போயிட்டு இருக்குடா. அவளே போயிட்டா, நின்றுமா. Prendi servizio domattina, vai in magazzino e fate dalla roba. Grazie, buongiorno. Buongiorno. Ciao, addio. Domattina alle 6:15, hai capito? Non dubbi. Com'è andata? È andata bene. Hai dovuto aspettare, ma rimane tutto a posto. Che c'è qua? C'è lavoro pure per te. C'è da stringere il cinturino del beretto. Rajesh sir. Che me balla. உங்களுக்கு HOD கூப்பிடுறாரு. Vieni qua, guarda un po'. அப்படியா? Ognuno ha lo scomparto suo. நீ லைட் ஆஃப் பண்ணாம போ. நான் Lo பார்த்து. vedi quanto è grande? தள்ளு. Can't you go that way? அக்கா தள்ளுங்கக்கா. Pensa. ஏய் ராஜேஷ், Prima davano switch off pure the le light ra. டேய் Però la படம் guidi தெரியல. fino a buona. மூடிட்டு பாடுறா. 6.000. Light off Più la பண்ணு segni உனக்கு. familiari. Rajesh, E poi switch cerchiamo off the quello light and go. straordinario. Dai, Maria. சார், என்னாச்சு? ஷாக் அடிக்குதுங்க. சாக்கா அடிக்காத. Anto, vedi un momento in via della Paglia? என்ன சார் நிஜமாலே உங்களுக்கு சாக்கு அடிக்கலையா? சும்மா ஆக்டிங் லொல்லல. சார் பிளாஸ்டிக் பேனை வச்சு ஆஃப் பண்ண போறாங்க. நீ படிக்கல உனக்கு தெரியுது. அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. எவன் ஆஃப் பண்ணுவான்னு எல்லாரும் பேப்பர் பேன் பார்த்துட்டு இருப்பான். வா. ஆமா எதுக்கு HOD கூப்பிட்டாரு? தெரியல சார், காலைல இருந்து சும்மா தான் உட்காந்துருக்காரு. யாரும் பார்க்க வரல. அதான் உங்களை பார்க்க வர சொல்லிருக்காருன்னு நினைக்கிறேன். வா போட்டு விட்டுரு. சார் வாடி. சார் வா வா வா. சார் சார் எஸ் கம் இன். இதுக்கு ஏன் உன் பேரை கொடுக்கல ராஜேஷ்? ஐ வாண்ட் யூ டு டேக் பார்ட் இன் திஸ் காம்படிஷன். இல்லை சார், காம்படிஷன் எல்லாம் இண்டஸ்ட்ரியில் சார். நல்லா தானே வரைகிற, எல்லாரும் உன் பேரை தானே சொல்கிறாங்க. ராஜேஷ், இந்த மாதிரி காம்படிஷன் எல்லாம் கலந்துக்கிட்டா தான் உன்னுடைய பொட்டன்ஷியல் உனக்கு தெரியும். டிராயிங் சும்மா ஹாபி தான் சார். எனக்கு டைரக்டர் ஆகணும் தான் ஆசை. உன்னைய படம் எடுக்க வேணான்னு யார் சொன்னா? சி ராஜேஷ், நமக்குள்ளே இருக்கிற டேலண்ட்டை எப்பவும் நர்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யாருக்கு தெரியும், ஃபியூச்சரில் நீ ஒரு பெரிய பெயிண்டராக கூட ஆகலாம். தெர் இஸ் நத்திங் டு லூஸ் ராஜேஷ். ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காவது இந்த காம்படிஷனில் நீ கலந்துக்கிற என்ன? ஓகே சார். அப்புறம் இன்னைக்கு சாயந்தரமே உன் பேரை என்ரோல் பண்ணிட்டு போயிடு. ஓகே? ஓகே சார், பண்ணுறேன்.